ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கால வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் உங்கள் அனைவரையும் வழி நடத்துவதாக. ஆமென். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். உன் இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் அன்பின் கரத்தை பிடித்து என் ஆண்டவர் மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார், இன்று உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பல நேரத்தில் நாம் நடந்த சம்பவங்களையே யோசித்து 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 நடந்த தீமைகளை, நாம் கடந்து வந்த வேதனையான பாதைகளை, நாம் கடந்து வந்த பொல்லாத சூழ்நிலைகளை, தோல்விகளை, நமக்குள் ஏற்பட்ட காயங்களை யோசித்துக் கொண்டே நாம் சோர்ந்து போகிறோம். அதற்கு பிறகு ஜெபிக்க முடியவில்லை, ஆண்டவரை துதிக்க முடியவில்லை, வேதத்தை தியானிக்க முடியவில்லை என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், கடந்ததை இனி நீ நினைக்க வேண்டாம். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். கடந்த காரியங்களையே நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நடந்தது நடந்ததாய் இருக்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேகருடைய துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றவில்லையா? குழந்தை இல்லை என்று துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருந்த அன்னாளுடைய துக்கத்தை ஆண்டவர் அருமையான ஒரு சாமுவேலை கொடுத்து மகிழ்ச்சியாக்கவில்லையா? குழந்தை இல்லாத உங்களுக்கும் ஒரு சாமுவேலை கொடுத்து என் ஆண்டவர் மகிழ்ச்சி ஆக்குவார். வேதனையோடு கூட, கண்ணீரோடு, அழுகையின் பள்ளத்தாக்கில் அமர்ந்திருந்த யோபு பக்தனுக்கு என் ஆண்டவர் 2 மடங்கு இழந்ததையெல்லாம் திரும்ப கொடுத்து அவர் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றவில்லையா? இன்றைக்கு நீங்களும் கூட யாரெல்லாம் பணத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, செல்வங்களை இழந்து, ஐஸ்வர்யங்களை இழந்து போய் தோல்வியோடு இருக்கிறீர்களோ, உங்களுக்கும் 2 மடங்காய் கொடுத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற கர்த்தர் ஆவலோடு கூட இருக்கிறார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவு துக்கத்தோடு, மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு, எத்தனையோ வைத்தியர்களை பார்த்தும் சுகமாகாமல் துக்கத்தோடு இருந்தாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவள் அருமை ஆண்டவராகிய இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது ஒரே வினாடியிலே அவள் துக்கம் சந்தோஷமாய் மாறி வியாதி பறந்து போனதல்லவா? அதே போல வியாதி படுக்கையிலே கண்ணீரோடு எல்லாவற்றையும் இழந்து போய், இதற்கு மேல் நான் என்ன வைத்தியம் பார்க்க முடியும், அவ்வளவுதான் என்னுடைய ஜீவன் போய்விடும் என்று சோர்ந்து போய் இருக்கிற நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். 12 வருட வியாதி உள்ள பெண்ணை ஒரு நிமிஷத்தில் குணமாக்கி அவள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினவர், இன்றைக்கு வியாதி படுக்கையில் படுத்திருக்கிற உங்களுடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றி வியாதிகளை என் ஆண்டவர் நீக்கி போடுவார். கலங்காதருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த பாடல் சொல்லுகிறது, அவர் உன்னை கைவிட மாட்டார். நீங்கள் அதை நம்புங்கள். இன்றைக்கு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போவதாக. ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, அருமையான முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவர் மட்டும்தான் எங்கள் துக்கத்தை மாற்ற முடியும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே முடியும். எந்த மனிதர்களாலும்
எங்கள் துக்கத்தை மாற்றவே முடியாது. எந்த ஊழியர்களாலும் எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற முடியாது. பணத்தினால் எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறாது. நீர் ஒருவர் மட்டுமே எங்கள் துக்க நாட்களை முடிய பண்ணுகிறவர் என்று நாங்கள் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த அன்பு பிள்ளைகளை உங்களுடைய அன்பின் கரத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். யார் யார் என்னென்ன துக்கத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க முடியாமல் செபிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுடைய துக்கத்தை என் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை திடப்படுத்தி, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று அவளை திடப்படுத்தி, இனி நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்கக்கூடிய பலனையும் திராணியையும் விசுவாசத்தையும் என் தேவனை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த காரியத்தினால் துக்கத்தோடு இந்த காலையிலே நம்முடைய பிள்ளைகள் படுக்கையை விட்டு எழுந்திருந்தாலும், இந்த இரவு படுக்கைக்கு மீண்டுமாய் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது துக்கம் சந்தோஷமாய் மாறினவர்களாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்தி இந்த இரவு தங்கள் படுக்கைகளுக்கு செல்லும்படி இந்த நாள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நாளாய் நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு அமைவதாக. நீர் இந்த நாளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.